வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ சமாதானமாயிருக்கிறாய். எனக்கு நீ நன்றி சொல்லு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ தனிமையாக இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மழை வந்தால் எப்படி குடை பாதுகாப்பாக நனையாமல் பயணிக்க உதவுகிறதோ, அதுபோல சோதனைகள் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் உனக்கு நிழலாக இருந்து நடத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் ஒரு நாளும் வழி விலகி போவதில்லை. காரணம், அவர் தேற்றரவாளன். அவர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர். உன்னை தம்முடைய ஆலோசனையை தந்து நடத்துகிறவர். சகல உண்மையையும் உனக்கு கற்றுத்தந்து நடத்துகிறவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீ என் பாதத்தில் அமர்ந்து வேதம் வாசி. என் வார்த்தையை ஆவியானவர் உனக்கு விளக்கி காட்டுவார். நீ வேத வசனத்தில் தெளிவடைந்தால் நீ தவற மாட்டாய். ஜெபம் பண்ணு. உன் மனதின் கேள்விகள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லு. நான் உனக்கு உதவி செய்வேன். இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் நீ சமாதானமாயிருப்பாய். ஆதார வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2.